இலக்கிடப்பட்ட RON 95 பெட்ரோலின் மானிய விலை மலேசியர்களுக்கு 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 காசாக செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் விற்கப்படும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அறிவித்தார். இதன் மூலம் உலகின் மிக குறைந்த பெட்ரோல் விலைகளில் ஒன்றாக மலேசிய பெட்ரோலின் விலை நீடிக்கிறது. சந்தை ஏற்ற இறக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இலக்கிடப்பட்ட RON 95 பெட்ரோலின் விலையில் மாற்றம் இருக்காது. இந்த நடவடிக்கை கசிவுகள், தவறான வெளிநாட்டு பயன்பாடுகள் ஆகியவற்றை தடுக்க உதவும் என்று அவர் மேலும் கூறினார். இதன் வாயிலாக அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 2.5 முதல் 4 பில்லியன் ரிங்கிட் வரை சேமிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சேமிப்பு சும்பாங்கன், துணாய், ராமா போன்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். இதனிடையே கம்போங் அங்காட் மடானி திட்டத்தின் ஒரு பகுதியாக பூலாவ் பத்தோங்கிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அமீர் அம்சா இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 200 கம்போங் அங்காட் மடானிக்கு அரசாங்கம் 200 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது என தெரிவித்தார். அது மட்டுமின்றி இந்த மீன்பிடி கிராமத்தை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் இதற்கென 1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இதன் வாயிலாக உள்ளூர் வணிகங்களும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.